ஓம் விக்னேஸ்வரா போற்றி, ஓம் நவக்கிரகங்களை போற்றி. மீனராசி நேயர்களுக்கு வணக்கம். மீனராசி காலப்புருஷ சக்கரத்தின் 12ஆம் இடம் குரு பகவானின் ஆட்சி வீடு. மீனராசிக்கு 3ஆம் இடம் வலுத்திருக்கு, குருமங்கள யோகத்தில் இருக்குது. அதுபோக 3ஆம் இடத்துல செவ்வாயும் குருவும் இருக்குது, ஒரு வகைக்கு நல்லதான். 9ஆம் இடம் வலுப்புறது, பாக்கியம் கிடைக்கும், யோகம் கிடைக்கும், தொட்டக்காரியம் தொடங்கும், காரிய அனுகூலம் இருக்கும், நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. 21/8/2024 வரைக்கும், ஆகஸ்ட் 24 வரைக்குமே நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. இதில் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு மாதிரியாக இருக்கும் பலன்கள். அதுக்கு நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன், இந்த ஆகஸ்ட் மாதம் எப்படி இருக்கும்னு. இந்த வீடியோ பதிவில் சுக்கிரன் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்துக்கு பயிற்சியாக இருக்கிறாரு. 30ஆம் தேதி பயிற்சி ஆகிட்டார். 30/7/2024. சுக்கிரன் உங்கள் ராசிக்கு 3/8 கூடையவன் 6ஆம் இடத்துக்கு வந்திருக்கிறாரு. சுக்கிரன் 6ஆம் இடத்துல இருக்கலாம், கோச்சாரத்தில் சுக்கிரன் 6ஆம் இடத்துல இருக்கலாம். சுக்கிரனும் புதனும் 6ஆம் இடத்துல இருக்கிறாங்க. உங்கள் ராசிக்கு 4/7 கூடையவனும் 3/8 கூடையவனும் சேர்ந்து 6ஆம் இடத்துல இருக்கிறாங்க, சிம்மத்தில் இருக்கிறாங்க. ஓகே, இப்போ இந்த வீடியோ பதிவில் அடுத்து வருகிற 10 நாளைக்கு மீனராசிக்கு எப்படி இருக்கும் அதை நான் உங்களுக்கு பலனாக சொல்ல போகிறேன். ஏன்னா கிரக நிலையில் மாறிக்கிட்டே இருக்குது. இப்போதைக்கு சுக்கிரன் மாறி இருக்கிறாரு. ஆவணி 1ஆம் தேதி வருகிற 16/8/2024 இன்றைக்கி சூரியனும் மாறிடுவார். சூரியனும் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்துலேருந்து 6ஆம் இடத்துக்கு மாறுறாரு. ஸோ அடுத்தடுத்து கிரகங்கள் 2 கிரகங்கள் மாறுது. புதனும் வக்கர நிலை அடைகிறாரு. ஆடி 16ஆம் தேதி இன்றைக்கி தான் 1/8/2024 அவர் வக்கரம் அடைகிறாரு. உங்கள் ராசிக்கு 4/7 கூடையவன் 6ஆம் இடத்துல வக்கரம் அடைகிறது ஓரளவு கவனமாக இருக்கணும். சரியா? வண்டி வாகனம், அதுபோக அது சம்மந்தப்பட்ட உடைமைகள், வண்டி வாகனம் சம்மந்தப்பட்ட டாக்குமெண்டேஷன், அந்த லைசன்ஸ் புக்கு, இதிலெல்லாம் கொஞ்சம் கவனமாக பார்த்து வச்சுக்கோங்க. 7 கூடையவனும் 6ஆம் இடத்துல வக்கரம் அடைகிறதுனால கணவன் மனைவி உறவுகளையும் சில பிரச்சனைகள் இருக்கும். நண்பர்கள், கூட்டு தொழில், பங்கு சந்தை, இதுலேயும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. அது சம்மந்தப்பட்ட டாக்குமெண்டேஷன் தான் ரொம்ப முக்கியம். ஏன்னா புதன் டாக்குமெண்டேஷனுக்குள்ள கிரகம் தான். அதனால் வாட்டர் மேபி டாக்குமெண்டேஷனாக ஃபைல்ஸு, நோட் புக்கு, அப்புறம் ரெக்கார்டு, தஸ்தாவேஜுக்கள், அதுபோக இன்றைக்கி மாடர்ன் உலகத்தில் இந்த சிஸ்டம், ஃபோனு, பென்ட்ரைவரு, சிடி, இப்படி நிறையா சொல்கிறோம் பார்த்தீங்களா. எல்லாத்துலேயுமே காப்பி பண்ணி சேவ் பண்ணி வைக்கிறோம். இதுலலாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இதிலெல்லாம் நீ கவனமாக இருக்கணும். ஏன்னா புதன் வக்கரம் அடைஞ்சிருக்கிறாரு. வக்கரம் நிவர்த்தி அடைகிறதுக்கு இன்னும் நாட்கள் நிறைய இருக்குது. ஸோ அட் பெர்சென்ட்டு ஒரு 10 நாளைக்கு நீங்கள் கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும். சரி நேயர்களே, சுக்கிரன் ஒரு ராசிக்கு 3/8 கூடையவன், தைரிய வீரிய சாணாதிபதி, அஷ்டமாதிபதி. அவர் 6ஆம் இடத்துல வர்றது காரிய விக்னம் தான். கோச்சாரத்தில் சுக்கிரன் வருது காரியங்கள் அந்த அளவுக்கு உடன்படாது. சரியாக கவனமாக இருக்கணும். இளைய சகோதர விஷயத்தில் கவனமாக இருங்க. அதுபோக எடுக்கிற காரியங்கள் கொஞ்சம் தடங்களுக்கு உட்பட்டு தான் நடக்கும். மனசோர்வு அடையாதீங்க, கொஞ்சம் தைரியமாக இருங்க. இருந்த போதிலும் 3ஆம் இடத்துல குருவும் செவ்வாயும் இருக்கிறதுனால ஒரு உந்துதலோடு தான் இருப்பீங்க. இருந்த போதிலும் சுக்கிரன் சில சுப காரியங்களை கொஞ்சம் தாமதப்படுத்துவார். ஏன்னா அவர் 6ஆம் இடத்துல பகைமைப்பட்டு தான் இருக்கிறாரு எங்கள் சிம்மத்தில். இருந்த போதிலும் சனி பகவானை பார்க்குறாரு. இப்போ உங்களுக்கு 12ஆம் இடம் வளர்த்துருக்கு, விரயஸ்தானம் வளர்த்துருக்கு. அதனால் சுப விரயங்கள் நிறையா பண்ணுவீங்க. சனி பகவானுடைய அந்த விரய சனியோட தாக்கம் வெகுவாக குறையுது. சுக்கிரனும் புதனும் சேர்ந்து சனி பகவானை பார்க்குறது ஒரு கல்லில் 2 மாங்காய் அடிக்கிற மாதிரி தான். சனி பகவானோட தாக்கம் வெறுவாக குறையுது, 7 சனியோட தாக்கம் வெறுவாக குறையுது. செலவுகள் ஓரளவு கட்டுக்குள்ளே இருக்கும். அப்படியே செலவு பண்ணாலும் விருப்பப்பட்டதாக செலவு பண்ணுவீங்க. ஒரு வற்புறுத்தின் பேர்லையோ இல்லைனா ஒரு கண்டிஷன் பேர்லையோ செலவு பண்ண மாட்டீங்க. செலவுகள் ஓரளவு நிலைமை கட்டுக்குள்ளே தான் இருக்கும். அதுபோக சனி பகவான் உங்கள் ராசிக்கு 11/12 கூடையவன். அவரை சுக்கிரனும் புதனும் 2 இயற்கை சுபகரங்கள் பார்க்கறதுனால லாபம் கை கொடுக்கும். உங்களுக்கு சனி பகவான் சம்மந்தப்பட்ட வேலைகளில் நல்ல லாபம் இருக்கும். குறிப்பாக விவசாயம் பண்ணுறவங்க, வேளாண் உற்பத்தி பண்ணுறவங்களுக்கு நல்லபடியாக பார்க்கப்படுகிறது. சனி பகவான் எப்போயுமே நிறைய சொல்லியிருக்கேன், மக்கள் நல பணியில் இருக்கிறவங்க, கீழ்மட்ட வேலை பார்க்குறவங்க, கடை நிலை வேலை பார்க்குறவங்க, தனியார் துறையாக இருந்தாலும் சரி, அரசு துறையாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு காலமாக பார்க்கப்படுகிறது. அதுபோக வெகுஜன தொடர்பில் இருக்கிறவங்க, சுகாதார பணியில் இருக்கிறவங்க, மக்கள் தொடர்பில் இருக்கிறவங்க, மக்களுக்கு சேவை பண்ணுறவங்களுக்கெல்லாம் நல்லாயிருக்கும். சனி பகவானுடைய அந்த பரிபூர்ணமாக அருள் கிடைக்கும். ஏன்னா சனி பகவான் இப்போ நல்லா இருக்கிறாரு. அவர் ஏற்கனவே வக்கரமாகி பின்னோக்கி போயிட்டுருக்கிறாரு. இருந்த போதிலும் சுக்கிர புதன் அவருக்கு ஒரு சேர கிடைக்கும்போது நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. ஒன்று இருந்தால் ஒன்று இல்லை, இதுதான் ஜோதிடத்தில். சரியா? சுக்கிரன் நல்ல நிலைமையில் இல்லை. இருந்த போதிலும் சனி பகவானை சுபத்தப்படுத்துறது கூடுதல் சிறப்பு தான். இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இன்றைக்கி தேதி 1/8/2024. நான் 10ஆம் தேதி வரைக்கும் ஒரு ப்ரிடிக்ஷன் கொடுக்குறேன். ஏன்னா ஒரு 10 நாளைக்கு ஒன்று கொடுக்குறது தான் கரெக்டாக இருக்கும். மாத கணக்கில் கொடுக்குறது மாறிக்கிட்டே இருக்கும். ஏன்னா கிரகங்கள் இடையில டக்குன்னு மாறிடும், ஸ்கிப் ஆகிரும், மாறிடும், வக்கரம் அடையும், இல்லைன்னா பாதசாரம் மாறும். இதெல்லாம் கணக்கு பண்ணி தான் கிளாரிட்டியாக பலன் கொடுக்க முடியும். துல்லியமாக பலன் கொடுக்கணும்னா கோச்சாரத்தில் கிரகங்களுடைய பாதசாரம் ரொம்ப முக்கியம்.
இப்போ சிம்மத்தில் சுக்கிரன் இருக்கிறாலுமே அவர் 3 நட்சத்திரத்தில் போவார். மகம், பூரம், உத்திரம். இதில் மகம் வந்து ஓரளவு சாதகமாக இருக்கும் உங்களுக்கு. பூரம் அந்த அளவுக்கு நல்லா இருக்காது. ஏன்னா பூரம் வந்து அவருடைய சொந்த நட்சத்திரம். அதுபோக உத்தரத்தில் போகிறதும் ஒரு வகைக்கு நல்லா இருக்காது. ஸோ அதனால் 6ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்குது, அந்த அளவுக்கு நல்ல ஏற்படுது அல்ல. கொடுக்கல் வாங்கலில் நல்லபடியாக இருப்பீங்க. இந்த காலகட்டத்தில் வந்து கொடுக்கல் வாங்கல் நல்லபடியாக இருக்கும். வண்டி வாகனம் மாத்திர மாதிரி இருக்கும். வண்டி வாகனத்தில் பழுதுகள் நிறைய இருக்கும், செலவுகள் நிறைய வரும். சரியா? அதே மாதிரி கலைத்திறன் மிக்கவங்களுக்கு நல்லா இருக்கும். கலை சம்மந்தப்பட்டவங்க, திரைப்படம், சின்னத்திரை, இயல், இசை, நாடகம், ஓவியம், ஆடல், பாடல், மியூசிக் சம்மந்தப்பட்டவங்களுக்கு வருகின்ற 10 நாட்கள் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. அதேமாதிரி வழக்கு விவகாரம் இருந்துச்சுன்னா அது உங்களுக்கு சார்பாக தீர்ப்படையும். எதனாச்சும் வழக்கு விவகாரம் உங்களை சுற்றியோ, குடும்பத்தை சுற்றியோ, உத்தியோகத்திலையோ ஏதோ ஒரு வம்பு வழக்கு, ஒரு வெரிஃபிகேஷன், என்ன சொல்கிறது, ஒரு மீட்டிங்கில் அட்டெண்ட் பண்ணணும், ஒரு மீட்டிங்கில் பதில் சொல்லணும், ஏதோ சம்திங் இருந்துச்சுன்னா அது உங்களுக்கு சாதகமாக முடியும். ஆள் நல்லா இருப்பீங்க, அது ஒரு பெரிய விஷயம். மனம் வந்து ஒரு நிலையாக இருக்கும். மனம் ஒரு நிலையாக இருக்கோ இல்லையோ, தேகம் நல்லா இருக்கும், திட சரீரம் இருக்கும். அதே மாதிரி ஆள் கொஞ்சம் ஃபோர்ஸாகவும் இருப்பீங்க. கவனமாக உடம்பை பார்த்துக்கோங்க. உடம்புல எதனாச்சும் வியாதி கம்ப்ளைண்ட் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. கம்ப்ளைண்ட்னா என்ன, ஜலதோஷம் பிடிக்கிறது, காய்ச்சல் வருது, வயிற்றுப்போக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்கணும். உடம்பை வந்து நல்லபடியாக பார்த்துக்கோங்க. மேனிக்கு வந்து நல்லா பார்த்துக்கோங்க, ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்கோங்க. ஆயில் பாத் எடுங்க, இல்லைனா ஆயில் தடவுங்க. தேங்காய் எண்ணெய் எடுத்து தலை, கால், கைக்கெல்லாம் தடவுங்க. ஏன்னா உடம்பு வந்து ஒரு வறண்ட சோகமாகும். உடம்புல ஒரு வளர்ச்சி இருக்கும், தோள்கள்லாம் உலர்ந்து விடும். சரியா? காற்று வேறு இப்போ அடிக்குது, காற்றடி காலம் ஆகிறதுனால உடம்பு வந்து அடிக்கிற ட்ரை ஆகும். காற்று காலத்தில் வந்து உடம்புல உள்ள ஈரப்பசையால் சீக்கிரம் போயிடும். அதனால நல்ல தண்ணி குடிங்க. உடம்பை வந்து கொஞ்சம் ஸ்டெபிலைஸாக வச்சுக்கோங்க. எதிரிகளால் எந்த தொல்லையும் இருக்காது. போட்டு பந்தயம் நல்லபடியாக இருக்கும். தொழிலுக்கு வந்து சில இடையூறுகள் இருக்கும். தொழில் பண்ணுறவங்களுக்கு சில இடையூறுகள் இருக்கும், மறைமுக எதிர்ப்புகள் இருக்கும். அதை நீங்கள் சரி கட்டி தான் ஆகணும். அதனால் அப்படி எதுவும் மறைமுக எதிர்ப்பு பிரச்சனை இருந்துச்சுன்னா அதை உடனே சார்ட் அவுட் பண்ணிடுங்க. அதுபோக வந்து மற்றவங்களுடைய பேச்சுக்கு ஆளாகாதீங்க. பழி ஒரு பாவம் ஒரு பக்கம் சொல்லுவாங்க. பழி ஒரு பக்கம், பாவம் ஒரு பக்கம்பாங்க. நீங்கள் செய்யாத சில தவறுகளுக்கு கையை கட்டி நிற்கிற மாதிரி இருக்கும். அதனால் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. உங்களுக்கு ஆர்வம் இல்லாத, விருப்பம் இல்லாத வேலையில் தலையிட வேண்டாம் தயவு செய்து, அடுத்து வருகின்ற ஒரு 10 நாளுகளுக்கு. ஏன்னா நிலைமை சரியில்லாமல் இருக்குது, கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். மற்றபடி இந்த கதை, கவிதை, கலைத்திறன்லாம் நல்லபடியாக இருக்கும். அது சம்மந்தப்பட்டவங்க நல்லாயிருக்கும். இந்த பாட்டு எழுதுகிறவங்க, கவிதை எழுதுகிறவங்க, கவிஞர்கள், கலைஞர்கள், கலைத்திறமை உள்ளவங்க, இப்படி நிறைய சொல்லிட்டு போகலாம். ஆர்கிடெக்ட்டு, படம் வரைகிறவங்க, டிசைன் பண்ணுறவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு காலகட்டமாக பார்க்கப்படுகிறது. புத்திர சந்தானம் நல்லபடியாக இருக்கும். பிள்ளைகளால் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். சரி, அதுபோக வந்து இந்த வாரம் வந்து அடுத்து வருகின்ற 10 நாட்களுக்கு வந்து விருப்பங்கள் நிறைவேறும். நல்ல ஒரு காரியத்தில் ஈடுபடுவீங்க. காரிய அனுகூலம் இருக்கும். உயர்ந்த அந்தஸ்தில் இருக்கிறவங்களால் ஒரு உதவி இருக்கும். அதாவது பெரிய லெவலில் இருக்கிறவங்களுடைய சங்கல்பம் கிடைக்கும், அவங்களுடைய சகவாசம் கிடைக்கும். அதனால் மனதில் ஒரு தைரியம் இருக்கும். பண வரவு திருப்தியாக இருக்கும். வாழ்க்கை துணையோட உடல்நலத்தில் கவனமாக இருக்கணும். வாழ்க்கை துணைனா யார்? கணவனோ மனைவியோ. இந்த வீடியோ கேட்குற நேயர் ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, உங்கள் லைஃப் பார்ட்னர் உடல்நலத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. தொழில் வியாபாரத்தில் திடீர் நெருக்கடிகள் வரும். அந்த சுக்கிரன் வந்து அதை கொடுப்பாரு. அதுபோல் வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு திடீர்னு பணத்தேவை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. உத்தியோகத்தில் இருப்பவங்களுக்கும் எந்த வேலை செஞ்சாலும் அதில் கொஞ்சம் கூடுதலாக யோசனை பண்ணுங்கள். ருட்டீனாக செய்கிற வேலையை வந்து இஷ்டம் போல் செய்யுங்க. புதுசாக ஒரு கமிட்மெண்ட் வருது, புதுசாக ஒரு மீட்டிங் போகணும், புதுசாக ஒருத்தர் பார்க்கணும், ஒரு இன்ட்ரடக்ஷன் ஆகுதுன்னா அதில் கவனமாக இருங்க. அதுபோக சிலருக்கு புதிய வேலைகள் கிடைக்கலாம். குடும்பம் வந்து சகஜமாக இருக்கும். குடும்பத்தில் எந்த பிரச்சனையும் இல்லை, இயல்பாக இருப்பீங்க. கணவன் மனைவிக்குள்ளே ஒரு அந்யோன்யம் இருக்கும். கருத்து வேறுபாடெல்லாம் சரியாகி கொஞ்சம் மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருப்பீங்க. பிள்ளைகள் விஷயத்துலேயும் கொஞ்சம் நல்லா தான் இருக்கும், பிரச்சனை ஒன்றும் இல்லை. பிள்ளைகள் விஷயத்தில் மகிழ்ச்சி இருக்கும். பிள்ளைகள் வந்து உங்களுக்கு மனதுக்கு ஏற்ற மாதிரி நடந்துக்கிடுவாங்க. பெண்களுக்கு காரிய அனுகூலமான நாளாக பார்க்கப்படுகிறது. மீன ராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரமாக இருந்தாலும் சரி, உத்திரட்டாதி, ரேவதி, பூரட்டாதி இருந்தாலுமே இப்போ உள்ள கிரக நிலைகளை பார்த்தா ஓரளவு நல்லா தான் இருக்குது. இந்த வருகின்ற 10 நாள்களுக்கு ஓரளவு நல்லபடியாக பார்க்கப்படுகிறது. மாணவர்களுக்கு படிப்பில் ஒரு ஆர்வம் இருக்கும். குறிப்பாக தொழிற்கல்வி படிக்கிறவங்க, ITI படிக்கிறவங்க, இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங் இன்ஸ்டியூட் படிக்கிறவங்க, டிப்ளமோ ஹோல்டர்களுக்கெல்லாம் படிப்பில் ஒரு ஆர்வம் இருக்கும். திட்டமிட்டு படிங்க. சரியா? நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. பூரட்டாதி 4ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த அடுத்து வருகின்ற ஒரு வாரத்துக்கு வந்து எடுத்தோம்னா தொழில் வியாபாரத்தில் கொஞ்சம் மெத்தனை போக்கு இருக்கும். சரியா? தொழில் வியாபாரத்தில் நீங்கள் என்ன தான் திறமையாக இருந்தாலும் சரி, முனைப்பாக இருந்தாலும் சரி, ஒரு மெத்தனை போக்கு இருக்கும். கவனமாக இருக்கணும். அதே மாதிரி வியாபாரம் சம்மந்தப்பட்ட பயணங்கள், எங்கேனாச்சும் வியாபார தொடர்பாக போகணும்னு நினச்சிங்கன்னா அந்த பயணங்கள் வந்து சக்ஸஸாக இருக்காது. அதில் சில காரிய தடைகள் இருக்கும், எதிர்பார்த்த அளவு இருக்காது. சரியா? கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மனசோர்வு வந்துடும், கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அதே மாதிரி உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்காரங்களுக்கும் வருகின்ற ஒரு 10 நாட்களுக்கு உத்தியோகம் போகிற ஆண் பெண்ணாக இருந்தாலும் சரி கொஞ்சம் டென்ஷன் இருக்கும்.
அரசு உத்தியோகம் இருந்தாலும் சரி, தனியார் உத்தியோகம் இருந்தாலும் சரி, கொஞ்சம் டென்ஷன் இருக்கும், கொஞ்சம் பதட்டப்படாமல் இருக்கணும். இருந்த போதிலும் சக ஊழியர்களின் ஒத்துழைப்பு இருக்கும். உடன் வேலை பார்க்குறவங்க உங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுவாங்க. குடும்பத்தில் கொஞ்சம் மன நிம்மதி இல்லாமல் இருக்கும். குடும்பத்தில் இருக்கிற மெம்பர்ஸ், உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க உங்கள் பேச்சை அவ்வளோவா கேட்க மாட்டாங்க. சரி, அதனால் மனசுக்கு வந்து மனசில் ஒரு மனக்கிளேசம் இருக்கும். அதனால் சில காரியங்களை மனசை விட்டு பேசுகிறது உங்களுக்கு நல்ல ஒரு முடிவை கொடுக்கும். எந்த ஒரு காரியத்திலையும் டிஸ்கஸ் பண்ணி செய்யுங்க. டிஸ்கஷன் இஸ் த மெயின் சொல்யூஷன் ஆஃப் டிசிஷன். ஒரு காரியத்தை வந்து முடிவெடுக்கிறதுக்கு முன்னாடி மற்றவங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணி நீங்கள் அந்த காரியத்தை முடிவெடுத்தீங்கன்னா உங்களுக்கு சாதகமாக முடியும். அடுத்து வந்து ரேவதி. இந்த வாதம் அடுத்த வருகின்ற நாட்களில் வாக்குவாதம் பண்ணாதீங்க தயவுசெய்து. ஏன்னா உங்கள் நட்சத்திரநாதன் வந்து நல்ல நிலைமையில் இல்லை. புதன் வந்து வாக்குக்குள்ள கிரகம். அதனால் வாக்குவாதத்தை தவிர்த்துருங்க. ஆர்குமெண்ட் பண்ண வேண்டாம். சரின்ட்டு போங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ சரியில்லைன்னா அங்கிட்ட ஒரு 10 நாள் கழிச்சு சரியாக போயிடும். ஒன்றும் மாற போகிறது கிடையாது. சரியா? அதனால் நான் சொல்கிறது தான் கரெக்டு, நான் சொல்கிறதா நீங்கள் கேட்கணும் அப்படின்னு யாருக்கிட்டையும் அடாமெண்ட்டாக இருக்காதீங்க. கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க. ஆர்குமெண்ட் பண்ணாதீங்க. உங்கள் பிள்ளைகளுக்காக கொஞ்சம் மெனக்கிடணும். பிள்ளைகள் விஷயத்தில் கொஞ்சம் மெனக்கிட்டு போனால் தான் நல்லபடியாக இருக்கும். பிள்ளைகள் நலனுக்காக கொஞ்சம் கஷ்டப்படுற மாதிரி தான் இருக்கும். மாணவ செல்வங்கள் கொஞ்சம் நல்லபடியாக படிக்கணும். சரியா? கொஞ்சம் திடமாக இருக்கணும். மனசை வந்து வைராக்கமாக வச்சுக்கணும். விளையாட்டு போக்கெல்லாம் இருக்கக்கூடாது. ஸ்கூல் முடிச்சுன்னா வீட்டில் வந்து டியூஷனுக்கு போகணும். இல்லைன்னா வீட்டில் உட்காந்து பாட புத்தகங்களை படிக்கணும், ரிவிஷன் பண்ணணும். விளையாட்டுக்கு போகிறேன், அங்கே போகிறேன், மேட்சுக்கு போகிறேன் அப்படின்னு போனீங்கன்னா படிப்பில் ஒரு பெரிய பள்ளம் வந்துடும். சரிவை சந்திக்கிற மாதிரி இருக்கும். நல்லா படிக்கணும். ரேவதி நட்சத்திரத்தில் இருக்கிறவங்க நன்றாக படிக்க வேண்டும். ஆரம்ப கல்வியாக இருந்தாலும் சரி, உயர்கல்வியாக இருந்தாலும் சரி, நல்லா படிங்க. நான் அடுத்தடுத்து தொடர்ந்து வீடியோ போடுவேன், அப்பப்போ கேட்டுக்கோங்க. இந்த வீடியோ வந்து சரி ஒரு மீன் டைம் இடையில வந்து போடுவோம், அதுக்காக தான் போட்டேன். ஏற்கனவே ஆகஸ்ட் மாதத்துக்கு நட்சத்திர பலன்கள் போட்டிருக்கிறேன், போன வீடியோ போட்டிருக்கிறேன். அது நேரில் பார்க்கல, இருந்தாலுமே இந்த வீடியோவை பார்த்துக்கோங்க. இதுவும் உங்களுக்கு நடக்கும். சரியா? அதில் ஒரு அமைப்பில் சொல்லியிருப்பேன், ஒரு மொத்தமாக சொல்லியிருப்பேன். இதில் வந்து ஒரு பார்ட்டாக சொல்லியிருக்கிறேன். அதை வந்து ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணி ஒரு பார்ட்டாக சொல்லியிருக்கிறேன். ஓகே. வினைதிருப்பான் விநாயகப் பெருமானை கும்பிடுங்க. சரியா? விக்னேஸ்வரனை கும்பிடுங்க, நல்லபடியாக இருக்கும். அடுத்து வரைக்கும் ஒரு 10 நாளைக்கு சிறப்பாக பார்க்கப்படுகிறது. மற்றபடி யோகமெல்லாம் ஒன்றும் இல்லை. இதுவும் கடந்து போகும். கொஞ்சம் கவனமாக இருங்க. வாழ்த்துக்கள். எல்லாம் வல்ல இறைவன் மீனராசி நேயர்களுக்கு பூரட்டாதி 4ஆம் பாதம், உத்திரட்டாதி 4 பாதம், ரேவதி 4 பாதம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சில சௌபாக்கியத்தையும் சில ஐஸ்வர்யத்தையும் சில நன்மையிலும் கொடுப்பார். அனைத்து வளங்களின் நலங்களை பற்றி தேக ஆரோக்கியத்துடன் தீர்க்காலுடன் நீடோடு வாழ்க, நிறைந்த வளம் பெறுக. நன்றி நேயர்களே.